திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அங்கன்வாடி மையத்தில் கான்கிரீட் மேற்பூச்சு விழுந்த நிலையில் எம்எல்ஏ ஜோதி நேரில் ஆய்வு செய்தார். நரசிம்மன் நகரில் டிஎஸ்பி தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் உணவு அருந்தும் வேளையில் கட்டடத்தின் கான்கிரீட் மேல்பூச்சு விழுந்த அதிர்ச்சி சம்பவத்தில் குழந்தைகள் காயமின்றி தப்பினர். இந்நிலையில் அங்கன்வாடி மையத்தில் செய்யாறு எம்எல்ஏ ஜோதி நேரில் ஆய்வு செய்து குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார். உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறியதாக நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி சென்ராசுக்கு 1 வாரம் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தன்னை பணி நிரந்தரம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி 4 நேரியைச் சேர்ந்த தற்காலிக உடற்கல்வி ஆசிரியை ஹெலினா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற கிளை ஆசிரியை ஹெலினாவை வரும் 26ஆம் தேதிக்குள் பணி நிரந்தரம் செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தின் போது வீட்டு உரிமையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ரயில்வே மேம்பால பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற நிலையில் வீட்டை இடிக்க விடாமல் சிலர் தர்ணாவில் ஈடுபட்டதால் அவர்களை காவலர்கள் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி வீட்டை இடித்து அகற்றினர். சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பில் மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். போதைப்பொருள் விற்பனை தொடர்பான ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைக்கு சென்ற காவல்துறையினர் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த 5 பேரை பிடிக்க முயன்றனர். அப்போது தப்பியோடிய அவர்கள் மேம்பாலத்தில் இருந்து குதித்ததில் லோகேஷ், சஞ்சய், தமிழ்ச்செல்வன் ஆகியோருக்கு கை கால் முறிந்தது. அவர்களை மீட்டு சிகிச்சை அளித்த பின் கைது செய்த காவல்துறையினர் தப்பியோடிய 2 பேரை தேடி வருகின்றனர். விழுப்புரம் அருகே உள்ள அத்தியூர் திருக்கையில் ரசாயனம் கலந்த பனங்கள்ளு கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. வெங்கடேசன் என்பவர் குத்தகைக்கு பனைமரம் எடுத்து பனங்கள் தயாரித்து வருகிறார். இந்நிலையில் பனஞ்சாறு இறக்கக்கூடிய இடத்தில் சோதனை மேற்கொண்ட போது மரத்தில் இருந்து பதனி இறக்காமல் அவர் ரசாயனம் மூலமாக பனங்கள் தயார் செய்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு சென்ற பனை ஏறுபவர்கள் 10க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் குடத்தில் இருந்த கலப்பட ரசாயன பனங்கல்லை தரையில் கொட்டி அழித்தனர். செம்பரம்பாக்கம் ஏரியின் கரை அருகே குப்பையை கொட்டி எரிப்பதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரப்பர் உள்ளிட்ட தொழிற்சாலை கழிவுகளை கொட்டி கொளுத்துவதால் கரும்புகை மற்றும் துர்நாற்றத்தால் காற்று மாசு ஏற்படுகிறது. குப்பையில் உள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு ஏரியில் விடுவதால் நீரும் மாசடைவதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பாழடைந்த கோட்டையில் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கொசஸ்தலை ஆற்றின் கரையோரம் வேர்க்கடலை வயல்களுக்கிடையே கார்வேட் நகர மகாராஜாவின் கோட்டை சிதிலமடைந்து காணப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோர மக்கள் தஞ்சமடைய இந்த கோட்டையை பயன்படுத்துகின்றனர். இந்நிலையில் கோட்டையை சீரமைத்து தர வேண்டும் என்று ஆய்வு நடத்திய அதிகாரிகளிடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரியில் மனைவியை தீ வைத்து கொலை செய்த வழக்கில் 29 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கணவர் கேரளாவில் பிடிபட்டார். நட்டாளம்போதியை சேர்ந்த தாஸ் திருமணமான 1.5 ஆண்டில் தன்னுடைய மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி தீ வைத்து கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 10 மாதங்களில் பிணையில் வெளியே வந்தவர் தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் அவர் கோட்டயத்தில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து காவலர்கள் அங்கு சென்று அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வாலிசெட்டிப்பட்டி கிராமத்தில் மின் கட்டணம் செலுத்தாததால் ரேஷன் கடையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கிராம வறுமை ஒழிப்பு சங்க அலுவலக கட்டடத்தில் அங்கன்வாடி மையம், புதுவாழ்வு திட்ட அலுவலகம் மற்றும் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மின் கட்டணம் செலுத்தாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பதிவு செய்யும் எந்திரத்தை இயக்க முடியாததால் ரேஷன் கடையை ஊழியர்கள் பூட்டிச் சென்றனர். பொருட்கள் வாங்க காத்திருந்த ஏமாற்றமடைந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சென்னையிலிருந்து பாபநாசம் சென்ற ஆம்னி பேருந்து திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் மங்களமேடு அருகே உள்ள அயன் பேரையூரில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது அதன் டயர் வெடித்ததாக தெரிகிறது. இதில் ஏற்பட்ட உராய்வில் ஆம்னி பேருந்தில் தீப்பிடித்த நிலையில் பயணிகள் உடனே வெளியேறியதால் உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் மகளிர் சுய உதவி குழுவுக்கு வழங்கிய கடன் தொகையை விடுவிக்கவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலவையில் கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுவிற்கு தலா 50,000 ரூபாய் என தொழிற்கடன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை விடுவிக்காதது குறித்து வங்கி மேலாளர் ஜெயந்தியிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
வங்கி உயரதிகாரிகள் உத்தரவு கொடுத்த பின்பு கடன் விடுவிக்கப்படும் என அவர் விளக்கமளித்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் இரவில் கள்ளத்தனமாக மதுபாட்டில் விற்ற நபர் பிடிபட்டார். அம்மணியம்மாள் தோட்டம் பகுதியில் காவலர்கள் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிடித்து சோதனையிட்டதில் மது பாட்டில்கள் கிடைத்தன. இதையடுத்து அவரது வீட்டில் சோதனையிட்டதில் மொத்தம் 286 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கங்காதரன் என்பவர் இரவில் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வந்ததால் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஆற்காடுகுப்பம் கிராமத்தில் தேக்கு மரத்தோப்பில் கிடந்த சோழர் கால சிவலிங்கத்தை தொல்லியல் துறை அலுவலர் நேரில் ஆய்வு செய்தார். குளநாச்சியம்மன் கோவில் அருகே கேட்பாரற்று கிடக்கும் ஆவுடை லிங்கத்தை அப்பகுதி மக்கள் அவ்வப்போது தீபமேற்றி வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த தொல்லியல் துறை அலுவலர் ஆவுடை லிங்கத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அருகே மிளகு பறிக்க சென்ற தந்தை மகனை கரடி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டமலையைச் சேர்ந்த ராமையன் காணி என்பவர் தனது மகன் விஜயகுமாருடன் சேர்ந்து மலையோர பகுதியில் மிளகு சாகுபடி செய்து வருகிறார். அவர்கள் மாலை நேரத்தில் மிளகு பறித்துக் கொண்டிருந்தபோது திடீரென கரடி தாக்கியுள்ளது. கரடியிடம் ஒரு வழியாக தப்பித்து வந்தவர்கள் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி நகரில் பாரதி வீதி அண்ணா சாலை சந்திப்பில் இருந்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. பொக்லைன் இயந்திரம் மூலம் நடைபாதைகளில் படிகள், கட்டடங்கள், மேற்கூரைகளை அகற்றப்பட்டது. ஆங்காங்கே வீட்டு உரிமையாளர்கள், வியாபாரிகள் ஒன்று கூடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே புதுச்சேரி அரசு மற்றும் நகராட்சியை கண்டித்து வெள்ளிக்கிழமையன்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். கர்நாடகாவில் அரசு நில ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் இருந்து அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் அவரது மனைவி விடுவிக்கப்பட்டுள்ளனர். மைசூரு மாநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நில ஒதுக்கீட்டில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு முறைகேடாக நிலம் ஒதுக்கியதாக புகார் எழுந்தது. இதனை விசாரித்த லோக் ஆயுக்தா சித்தராமையா மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் இல்லை என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மனுதாரரிடம் கூடுதல் ஆதாரங்கள் இருந்தால் வழங்க கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ள லோக் ஆயுக்தா வரும் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பத்தேபூரில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மீது கார் மோதியதில் கும்பமேளா சென்று திரும்பிய பெண் ஒருவர் உயிரிழந்தார். பத்தேபூரில் ஹோட்டல் முன்பாக பேருந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த வழியாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் பின்பக்கத்தில் மோதியது. இதில் கும்பமேளாவிற்கு சென்று காரில் திரும்பிய பெண் ஒருவர் உயிரிழந்தார். டெல்லி முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ள ரேகா குப்தா மைக் மற்றும் போடியத்தை அடித்து உடைப்பது போன்ற அவரது பழைய வீடியோவை எதிர்க்கட்சியினர் பரப்பி வருகின்றனர். இரண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு டெல்லி மாநகராட்சி நிலைக்குழு உறுப்பினர்கள் தேர்தலின் போது கவுன்சிலர்கள் தங்கள் வாக்குகளை செல்போனில் படம் பிடித்ததாக கூறி பாஜகவினர் குற்றச்சாட்டு எழுப்பினர். அப்போது ஆம் ஆத்மி மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் மோதிக்கொண்டனர். அந்த பழைய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது.